அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது அபிநய தர்ப்பணத்தில் கூறியுள்ளபடி ஜாதிய ஹஸ்தங்கள் பற்றிய விளக்கத்தினை காண்போம். ஜாதிய ஹஸ்தங்கள் ராட்சச ஹஸ்தம், பிராமண ஹஸ்தம், சத்திரிய ஹஸ்தம், வைஷ்ய ஹஸ்தம் மற்றும் சூத்ர ஹஸ்தம் என்று 5 விதமான ஹஸ்தங்கள் தரப்பட்டுள்ளன. அதில் முதலாவதாக ராட்சச ஹஸ்தம். சரியா? அத தத்தா ஜாதீய ஹஸ்தாஹ ராட்சச ஹஸ்தஹ முகே கராபியாம் ஷகடோ ராட்சசானாம் கரஸ்மிருதஹ. அதாவது முகத்துக்கு இருபக்கமும் ஷகடஹஸ்தம் வைத்து அப்படி முடிப்பது ராட்சச ஹஸ்தமாக விளக்கம் தரப்பட்டுள்ளது. சரியா? அடுத்ததாக பிராமணஹஸ்தஹ கராபியாம் சிகரம் திருத்வா யஜ்ஞசூத்ரஸ்ய சூச்சனே தட்சிணேன கிருதே திர்யக் பிராமணானாம் கரஸ்மிருதஹ. இதற்குண்டான விளக்கம் என்னன்னா, கரங்களில் சிகரஹஸ்தம் பிடித்து சூத்ரம் பிராமணருக்குண்டான யஜ்ஞ சூத்திரத்தை குறிப்பது தான். அது வாமின்னா இடது கையில் தோள்பட்டியில் வைத்து வலது கரத்தினால அந்த யஜ்ஞ சூத்திரத்தை குறிப்பது போல் அப்படி வைப்பது தான் பிராமண ஹஸ்தத்துக்குரிய டெஃபினிஷன் விளக்கம் ஆகும். அடுத்ததாக க்ஷத்ரிய ஹஸ்தஹ வாமேன சிகரம் திர்யக் திருத்வா அன்யேன பதாகிகா திருதா யதி க்ஷத்ரியாணாம் ஹஸ்த இத்யபிதீயதே. வாமேன, வாமம்னா இடது கையில் சிகரஹஸ்தம் வைத்து வலது கையில் பதாக்கம். இது க்ஷத்ரியன் ராஜாக்களுக்குரிய ஹஸ்தமாக கூறப்பட்டுள்ளது. வாமேன சிகரம் திரியக் திருத்வா அன்யேன பதாகிகா. இதுதான் க்ஷத்ரியனுக்குரிய ஹஸ்தமாக. வைஷ்யஹஸ்தஹ கரே வாமே து ஹம்சாஸ்யோ தக்ஷிணே கடகாமுகஹ வைஷ்யஹஸ்தோயமாக்யாதோ முனிபிஹி பரதாதிபிஹி. அதாவது வாமின்னா இடது கைன்னு ஏற்கனவே சொன்ன இல்லையா, இடது கையில் ஹம்சாஸ்யம் ஹஸ்தமும் வலது கையில் தட்சிணே வலது கையில் கடகாமுக ஹஸ்தமும். வைஷ்ய ஹஸ்தத்துக்குடைய விளக்கமாக பரத முனிவர் கூறியுள்ளார். கடைசியாக சூத்ரஹஸ்தஹா. சரியா? சூத்ரஹஸ்தஹா வாமே தூ சிகரம் திருத்வா தக்ஷிணே மிருகசீஷகஹ சூத்ரஹஸ்தஸ்ஸ விஜ்ஞேயோ முனிபிஹி பரதாதிபிஹி. அதாவது வாமேன இடது கையில் வழக்கம் வாமேன இடது கை சிகரஹஸ்தமும் தட்சிணே வலது கையில் மிருகசீர்ஷ ஹஸ்தமும் இப்படி வைப்பது. இந்த பொசிஷனில் வைக்கக்கூடியதாக சூத்ர ஹஸ்தத்துடைய டெஃபினிஷனாக விளக்கமாக பரத முனிவர் விளக்கி கூறியுள்ளார். சரியா? நன்றி.